ஒரு காலத்தில் தும்பி என்று சொல்லக்கூடிய மகா வீரர் கொடியவன் பாலிக்கும் குதிரைக்கும் அவர் நினைக்கிற மாதிரி பார்த்தார்கள். வெகு காலமாக யுத்தமடைக்கிறது. பாக்கியமதி யுத்தம் முடிவடையவில்லை. பார்த்தான் என்னது அன்னைக்கும் குதிரைக்கும் யுத்தம் முடியவில்லை. அது மலைநாட்டில் சென்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்தால் அப்படி ஒன்றிடம் தலைமுறை வருகிறது. குதிரைக்கு பாலியல் ரோகம் அழைத்துக் கொண்டு வந்தது. பார்த்தான் சுக்ரீவன் அண்ணன் இருந்து விட்டால் இருக்கிறது. அண்ணனை துணை கொண்டு விட்டார். ஆனால் அது துணை வெளியே வந்தார். நம்மையும் கொண்டு விடுவார் என்று மனது வாரத்தை ஒரு பெருத்த பாறை எடுத்து அழைத்து விட்டார். அங்கே இறந்தவன் மாயாவே குந்துவி பார்த்தார். வெற்றி என்று வாழ்ந்து பார்க்கிற பொழுது தூரம் மனப்படுகிறது. உழைத்து இடையே பார்த்தால் தோல் தளர்த்துவிட்டு கிஷ்கிந்தையை தூக்கி சிம்மாசனத்தில் இருந்தார். ஆத்திரம் என்ற மாறி அறிவு அழைத்தார். இப்படி கார்த்தி செய்துவிட்டாய் பாவி தம்பி. அண்ணன் இருந்தால் தம்பி அன்னைக்கு தம்பி சொத்தை என் மனைவி எடுத்துக் கொண்டு சிம்மாத்திருக்கிறாய். உன்னை இடமாறு அடுப்பு கேட்கிறார். அந்த ஒரு மனங்களை ருசி சொல்கிற மனிதர்கள் சொல்லிக் கொண்டால் முக்கியவர் 70 மாணவர்கள் சென்னையோடு அப்படி தனித்து ஆற்றுவதால் மாறி அவர்கள் 6 மாதங்களை யுத்தம் செய்து வழக்கம். அவர் யுத்தம் முடிகிற மாதிரி வரலாம். சுக்கிரன் வருவான். சுக்கிரன் செல்வோம். அப்படி பாலியில யுத்தம் செய்வோம். அடிப்படை உழைப்பை அண்ணா வந்து ஒரு நாள் சுக்கிரன் நானும் பதவிக்கு நிற்கிற போது தூரத்திலே ஒரு ஜோதி தெரிந்தது. அந்த ஜோதி ராமன் லட்சுமணன். அப்படி பார்த்தது அன்னை உடைத்தது நினைவுக்கு வந்தது. ராமன் தெரிவித்தார். ஆண்டவன் நான் ராமன் கொண்டே ராமகாவியம் ராமனை கொன்று தீவசனைக்கு இளைய முடி சுட்டுவிட்டு ஆண்டு கலந்து விட்டது. ராமனை பிரிந்து நான் கவனத்திலே வாழ்ந்து வருகிறேன். அன்னால் முடிந்தது என்று யார் அழைக்கிறார்கள்? உன்னால் தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். அப்படி என்றால் அதோ பாருங்கள் யார் என்று. அன்று ராமபாவை முடித்து தங்களை பிரிந்து உழைத்து சிக்கிறேன். அர்த்தமுகம் இன்று பார்த்தோம். ஐயா உங்களுக்கு திறமை ராமனும் நானே கிருஷ்ணனும் நானே. அப்போது திரேதாயுகத்திலே ராம அவதாரம் எடுத்தேன். நீ எனக்கு தூதுவனாக எனக்கு காலம் முழுவதும் பணிவிட வேலை செய்ய கடமைப்பட்டது. இப்பொழுது துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதாரம் செய்திருக்கிறேன். ஆனால் இன்னும் வரும் நேரத்திலே இப்பொழுது உன்னை வரவழைத்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? எதற்கு? உன்னையே கடவுள் என்று மதித்து ஒரு வேண்டாம் என்று உன்னை ஒரு நித்திய பிரம்மச்சாரி என்று நினைத்துக் கொண்டு உன்னை போலவே வாழ வேண்டும் அப்படி என்று அவருக்கு உன்னை பிடித்த தெய்வமாக மதித்து வருகிறார். அப்படிப்பட்ட பெண்ணினால் வந்த வெளிதான் அசகாய சூரன் ஒரு சூரன் இருக்கின்றான். அசகாய சூரன் அவன் வாங்கிய வரம் எப்படிப்பட்ட வரம்? இந்த உலகத்திலே யாரும் உருவம் தெரியாத ஒருவனுக்கு பிள்ளையாக பிறந்து வந்தால் என்னை அழிக்க முடியுமே தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. அப்படியா? ஆகியனாலே அவனை அழிக்க எங்களால் முடியவில்லை. நீ நினைத்தால் அவனை அழிக்கலாம். அதனால் உன்னை வரவழைத்தோம். அப்படியா? எங்கிருக்கின்றார்? தடம் தெரியவில்லை.
வருகிறது. எங்கே, 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 எங்கே அவன் எங்கே? நான் இங்கே, அங்கே. விடுவிக்கின்றாயா அவன் ஜீவனை விடுகின்றாயா? வால் முளைத்த பூச்சி அதான் குரங்கு. நான் வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்திலே விழுந்து வணங்கிவிட்டால் இந்த அசகாய உனக்கு உயிர் மிச்ச கொடுக்கும். என்ன தாத்தா இன்னும் உனக்காக நன்மையில் முடியல. என்ன அன்னைக்கு நீ திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று சபதம் கூறினாயோ? இன்னும் அதை நிறைவேற்றவில்லையே. அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவனே தெய்வமாக மதிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சொன்னால்தான் அவள் கேட்பான். ஆகினால் அந்த பெண்ணை வரவழைத்து ஆஞ்சநேயரே அறிவுரை எடுத்து சொன்னால் நிச்சயம் அருளை கொடுப்பால் அவன் சபதம் நிறைவேறும். சுவாமி ஜெய் ஸ்ரீராம், காலகாலமாக குறித்து வருகிறாய். என் கடவுள், என் கடவுள், என் தெய்வம், என் சங்கந்த தெய்வம். அந்த மாருதி ஆஞ்சநேயன் அனுமான் இருந்தார். என் தெய்வமே, என் தெய்வமே. ஆனால் நீ ஒன்று இதுவரை தவறாகவே மனதில் கோட்டை கட்டியிருக்கிறாய். எப்படி சுவாமி? இவெல்லாம் என் கடவுள் நித்திய பிரம்மச்சாரி என்று சொன்னாயே, அது உன்னுடைய தெய்வத்துக்கு பொருந்தாத ராமாயணத்திலே ராம காவியத்திற்காக 7 கடலையும் தாண்டி தூதுவனாக செல்லும் பொழுது அங்கே மைனாக மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அங்கே ஆங்கார தாரகன் என்று ஒரு அரக்கி இருந்தார். ராவணன் கோட்டைக்கு வரக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் வழிமறித்து அங்கே அவன் கொல்ல வேண்டும் என்று ஆங்கார தாரகையா இருந்த அந்த அரக்கி அளவல் என்று வருகின்ற ஜீவனை புசித்து தேர்ந்தெடுத்து விடுவார். அப்பொழுது ஆஞ்சநேயன் விஸ்வரூபம் எடுத்து சென்றவன் பார்த்தான். பாறை
மாளின் மீது அமர்ந்திருக்கும் அரக்கி இவள் நம்மை அழிப்பதற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார். தந்திரமாக நாம் அவளை அழித்து விட வேண்டும். அப்படி என்று தன் உருவத்தை சிறிதாக்கி அவள் இந்த அரக்கியின் வாய்ப்புள்ளே சென்று வயிற்றிலே விஸ்வரூபம் எடுத்தார். ஆமா, உடனே 2 குலவாக கிழிந்து அந்த அரக்கி இறந்து விட்டார். வெளியே புறப்பட்டு அந்த ஆஞ்சநேயர் வேர்வை சிந்தி அந்த கடலிலே வீழ்த்திய உடனே திமிங்கலம் என்று சொல்லக்கூடிய மச்சம் அதை விழுங்கியது. 3 நாளில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டது. ஆஞ்சநேயருக்கு இவருடைய உடலிலே இந்த வியர்வையை வாரி கடலில் இருந்தது. அந்த வேர்வை விழுங்கிய திமிங்கலம் கர்ப்பம் உண்டாகி 3 நாளில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அதற்கு மச்சவல்லவன் என்று பெயர் உண்டு. இவருக்கே தெரியாத பிள்ளை என்று திருமணமே ஆகாதவர் ஆட்ட வாங்கியது இது சொல்லுவார். நானே அறியவில்லை. ராமகாவியத்திலே ராமரையும் லட்சுமணையும் அந்த பாகவை ஆண்டுக்கு மயில்ராமன் என்ன செய்துவிட்டான், சிறையிட்டான். அப்பொழுதுதான் தெரிகிறது மற்றவன் என் மகன் என்று. எப்படியே ஒன்று நீ பொழுது பேரின்பத்தை அடைய வேண்டும் நிற்கின்றாய். சிற்றின்பத்தை அனுபவித்து விட்டு பேரின்பத்தை அடைய வேண்டும். அவர்களுக்கு தான் பேரின்பதம் கிடைக்கும் என்று முற்றிலும் ஒருவர் நிரந்தரமாக அவர்கள் பேரின்பத்தை அடைய முடியாது. சிற்றின்ப அனுபவ வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அதன் பிறகு இன்பத்தையும் துன்பத்தையும் தொடர்ந்து பேரின்பத்தை நாடுபவர்கள் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகின்றேன். ஏன் தெரியுமா, உலகத்திலே நாரதன் வார்த்தை மாநிலத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று எவ்வளவு எடுத்து வைத்தால் நான் தான் மறுத்து பேசினேன். இருக்க சுகவா என்று வாழ்க்கையிட்டேன். அம்மா மகளவண்ணே, எவ்வளவுதான் நீ மன துணிச்சலோடு இருந்தாலும் ஒரு நேரத்தில் நீ கல்யாணம் செய்து கொண்டு ஒரு ஆடவரோடு வாழத்தான் போறேன், நான் பார்க்கத்தான் போறேன், என் வார்த்தை பலிக்கத்தான் போகுதுன்னு சொன்னார். சகோதரர்களுக்கு ஆனால் எங்கே அதை பலிக்கவில்லை. உன்னுடைய ஆண்டவர் யார் சுவாமி? இது ஐயா ஐயன் ஜென்மத்திலே எனக்கு தூதுவனாக இருந்தவன் நான் ராமனாக அவதாரம் செய்யும் பொழுது இந்த ஜென்மத்திலே இப்பொழுது பாரதத்திலும் வந்திருக்கிறான் ஆஞ்சநேயர். அப்படியான ராமனுடைய திருமணத்தை முடிப்பதற்காக ஸ்ரீ ராமனும் நீங்க, ஸ்ரீ கண்ணனும் நீங்க. ஓ எஜமா, உன் தெய்வம் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. ஆனா ஏன் சுவாமி பாரதி ஆஞ்சநேயர் அவர் சொன்னாலும் நான் எதுக்கு கட்டுப்பட்டு இன்னும் முடிவாக சுவாமி. இப்பொழுது ஆஞ்சநேயர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், சொல்லுங்க. சிற்றின்பத்தை நாடு பேருந்தத்தின் மீது கிடைத்தது. ஆகியனாலே எந்த ஒரு பெண்ணும் அவன் எந்த ஒரு ஆடவன் முதலில் கரம் பிடிக்கின்றானோ அவனுத்தான் மணக்க வேண்டும் என்று நினைப்பான். அடுத்தவன் கரம் மாற்றான் ஒருவன் கரம் பிடிக்க கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, நீயும் எப்படி ஆசைச்சேன்? ஆமா, மச்சானா என் மச்சான் அர்ஜுனன். முதலே அந்த மனுஷன் தான் வந்தார். ஒண்ணு வந்து கரம் பிடித்து தொட்டது யாரு? அவர் தான். ஆனா உலகத்திலே அழகு படுத்தவன் ஆணழகன் என்று பெயர் பெற்றவன் அர்ஜுனன் தான். இல்ல, அவருக்கு எத்தனை கணக்கில் போராட்டி இருக்கிறீர்கள். நான் ஒரு விழா இருந்தாலும் இந்த கண்ணன் பார்த்துதான் என் தங்கைகளை ஒவ்வொருவராக திருமணம் செய்து முடித்தேன். அப்பொழுது இப்ப நீயும் எனக்கு ஒரு தங்கையாக வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா, உன் மனதில் என்ன இருக்கிறது என்று பரிசோதிப்பதற்காகத்தான் உண்மையுடன் நான் அப்படி தகாத முறை நடத்தி பார்த்தேன். ஆனா உண்மையாக உன் மீது நான் ஆசைப்படவில்லை. எனக்கு இந்த மனைவி இல்லையா? நாரதன் சொன்ன உடனே எனக்கு தெரியும். கபட நாடக சுத்தர் நான் என்று தெரியாமல் என் நிலத்தில் அவன் நடந்து கொண்டான். இருந்தாலும் நான் மனதால் உன்னை நேசிக்கவில்லை. எப்படியாவது நம்ம அர்ஜுனனுக்கே உன்னை மனம் பிடிக்க வேண்டும். இருந்தாலும் உன் மனதில் என்ன இருக்கிறது என்று பரிசோதித்து பார்த்தேன். தெய்வங்களே கட்டளை இடும்போது மறுப்பு சொல்ல முடியுமா? அதனால உங்கள் விருப்பம் இதுதான் என்றால் நான் பஞ்ச பாண்டவர்களை தலை சிறந்த மன்னனாக அழகனாக இருக்கக்கூடிய இந்த அர்ஜுன மகாராஜாவை நான் மனப்பூர்வமாக ஏற்று அப்படியாக்கும் காட்டாகிறது. உடனே நீங்கள் மனம் முடிக்கின்றேன். இதோ ஆகத்து சுவாமி மரபவழி திருமணம் செய்து கொள். சர்வமங்கல
என் கூட சாத்தவா அயலுடத்தோடு நீரை கூறியதாவா அர்ஜுனனை மணந்து இப்பொழுது சந்தோஷமாக பேருண்ட கடலாக இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை நாடி பிறகு பேருண்ட வீடு தேடு நிச்சயம் உனக்கு பேருண்ட பதவி தருவேன். இப்பொழுது நாரத வாழ்த்தியது தான் அப்படியா? அப்பொழுது சொன்னதற்கு மறுத்தாய் வெறுத்தாய், இப்பொழுது விருப்பப்படுகிறாய் வாழ்த்துங்கள் என்று. அப்படியாக தீர்க்க சுகமாக Yeah.
இருந்தாலும் கிராமத்தில் அருகே உள்ள